ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலக கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். தை மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 4 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. தை மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தை மாதம் 24ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசியை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் வேகம் குறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவதற்கான ஒரு சூழலே ஏற்படும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி 8ஆம் தேதி வரை ஸ்தானத்திலும் இருந்து பயணம் செய்வதால் பகுதியில் பணம் கொடுக்கல் வாங்கலை மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இருந்த இடங்களில் இருந்து பண வரவுகள் வருவதற்கு சிறிது காலதாமதம் ஆகலாம். ஆனால் இன்றைய பிற்பகுதியிலே இருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைக்கும். எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் அவருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பயணங்களால் ஆதாயம் உண்டு. பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். செய்திகள் எல்லாம் வந்து கிடைக்கும். எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தாய்க்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழல் உண்டு. பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். உங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். சிலருக்கு ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் உண்டு. ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனைகள் அவதிப்படுவதெல்லாம் கடலில் இருந்து மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதம் ஆகலாம். ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படும். கூட்டுத்துறையில் குணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில், எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதும் பாக்கியஸ்தானத்திலே விழுவதாலும் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் 4ஆம் தேதி வரை ருணரோக சத்துரத்திலும் அதற்கு பயணம் செய்வதால் தொழிலிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழிலாளர்கள் அதிகமாக இருப்பார்கள். கூடுதல் முயற்சிக்கு பிறகு உங்களுக்கு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை.
பார்வை இம்மாத விரயஸ்தானத்திலே விழுவதால் வாய்ப்புகள் உண்டு, சிலுகள் ஏற்படும். திருக்குறளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அந்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.